கலை அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025ஆம் ஆண்டு மே மாத ராசி பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இப்ப பார்ப்போம். சிம்ம ராசி நேயர்களே, இந்த மே மாதத்துல உங்களுக்கு என்ன கிரகங்கள் சாதகமாக இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, குருவானவர் பார்த்தீங்கன்னா மாதத்தினுடைய முற்பகுதியை காட்டிலும் குரு பெயர்ச்சிக்கு பிறகு மாதத்தினுடைய பிற்பகுதியில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிக அளவு நன்மைகள் செய்வதற்கு காத்திருக்கிறார். அது பிற்பகுதியில எப்படின்னா, குரு வந்து 11ஆம் இடத்துக்கு வருகிறார். 11ஆம் இடத்துல இருந்து தனது வீட்டையே வந்து என்னன்னா 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். இதனால உங்களுக்கு யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாமே வந்து குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான யோகம் இருக்கிறது. பிள்ளையினுடைய வளர்ச்சியில பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. பூர்வீக சொத்துல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகமும் பாத்தீங்கன்னா இந்த சமயத்தில் இருக்கிறது. அதே நேரம் காதல்ல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி காதல்ல வந்து சக்சஸ் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சில பேருக்கு பாத்தீங்கன்னா காதல்ல வந்து சக்சஸ் ஆகி திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. மே மாதம் 18ஆம் தேதி பாத்தீங்கன்னா ராகுவானவர் உங்களுடைய ராசிக்கு வந்து 7ஆம் இடத்துக்கு வருகிறார். அந்த நேரத்துல குருவினுடைய பார்வை வந்து 7ஆம் இடத்துல விழுவதனால குரு சண்டால யோகம் ஏற்படுகிறது. இந்த குரு சண்டால யோகத்தினால பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. உங்களுடைய நட்பு வட்டம் பாத்தீங்கன்னா விரிவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அப்புறம் பார்ட்னர்ஷிப் வச்சு தொழில் பண்றவங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா ராகு வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய பார்ட்னர்ஷிப்ல பாத்தீங்கன்னா நிச்சயம் வந்து தொல்லைகளை கொடுப்பார். அந்த தொல்லைகளை கொடுத்தாலும் பாத்தீங்கன்னா நிச்சயம் பாத்தீங்கன்னா எதிர்பாராத லாபத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தற்போது நீங்க அஷ்டமச்சனியினுடைய பிடியில் இருக்கீங்க. நிச்சயம் இந்த அஷ்டமச்சனியினுடைய பிடியில் இருக்கிறதுனால உங்களுக்கு குடும்பத்துல வந்து குழப்பங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் குருவினுடைய பார்வை பாத்தீங்கன்னா மாதத்தினுடைய முற்பகுதியில வந்து உங்களுடைய குடும்பஸ்தானத்துல விழுவுறதுனால குடும்பத்துல வந்து முற்பகுதியில வந்து பிரச்சனைகளை ஓரளவு தவிர்க்க முடியும். அதே நேரம் மாதத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா நிச்சயம் வந்து குடும்பத்துல குழப்பங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் பேசுற வார்த்தைகளையும் பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல வந்து நிச்சயம் வந்து படிப்புல வந்து ரொம்ப கவனம் செலுத்துவது நல்லது. ஏன்னா அஷ்டம சனியினுடைய பார்வை இருக்கிறதுனால படிப்புல பாத்தீங்கன்னா கொஞ்சம் சுமாராக படிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் முடிந்த அளவுக்கு கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது. மாதத்தினுடைய முதல் 2 வாரங்கள்ல பாத்தீங்கன்னா குருவினுடைய பார்வை வந்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல விழுகுது. அந்த நேரத்துல உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் சரி தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் சரி ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். இருந்தாலும் 4ஆம் இடத்து அதிபதி பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல வந்து நீச்சமாக இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது. அதே நேரம் இந்த குரு பாத்தீங்கன்னா குரு பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு போகிறார். அப்பொழுது குருவோட பார்வை பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்காது. அந்த நேரத்துல உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா 4ஆம் இடத்து அதிபதி நீச்சமா இருக்கிறதுனால உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் புதிதாக சொத்து சேர்க்கையோ வண்டி வாகனங்களோ இந்த சமயத்தில் வாங்காமல் இருப்பது நல்லது. ஏன்னா சுக்கிரனும் பாத்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்துல உச்சமாக இருக்கிறார். கூடவே பாத்தீங்கன்னா அஷ்டம சனியோட இருக்கிறார். இதனால வண்டி வாகனங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. 4ஆம் இடத்து அதிபதியான செவ்வாயும் பாத்தீங்கன்னா நீச்சமாகி 12ஆம் இடத்துல இருக்கிறார். இதனால உங்களுக்கு சொத்துக்கள் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அப்புறம் உங்களுடைய ராசி அதிபதியான சூரியன் பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துல வந்து மாதத்தினுடைய முற்பகுதியில் வந்து உச்சமாக இருக்கிறார். இதனால பித்ரு தோஷம் ஏற்படுகிறது. இதனால அப்பாவுக்கும் உங்களுக்குமான பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் மாதத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா அவர் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வருகிறார். அந்த சமயத்துல அரசு சம்பந்தமான வேலைகளை வந்து என்னன்னா நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா நிச்சயம் வந்து வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அப்புறம் அஷ்டமாதிபதியான குரு பாத்தீங்கன்னா குரு பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வருகிறார். அந்த சமயத்துல வந்து என்னன்னா நீங்க எந்த ஒரு முதலீடுகளிலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருப்பது நல்லது. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு விரைய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா மாதத்தினுடைய பிற்பகுதியில வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருப்பது ரொம்ப நல்லது. 9ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12ல வந்து மறைஞ்சி நீச்சமாக இருக்கிறார். இந்த சமயத்துல உங்களுடைய தந்தையாரினுடைய உடல்நிலையில கவனமா இருக்கணும். அதே மாதிரி அதிர்ஷ்டம் சம்பந்தமான எந்த ஒரு வேலைகளிலும் பாத்தீங்கன்னா நீங்க ஈடுபடக்கூடாது. ஏன்னா ஈடுபட்டீங்கன்னா நிச்சயம் வந்து நஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அப்புறம் ஆன்மீக சம்பந்தமான உணர்வுகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிக அளவு வந்து போவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ராகுவானவர் ராகு கேது பேச்சுக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வருகிறார். அப்போது குருவோட பார்வை பாத்தீங்கன்னா ராகு மேல விழுவுறதுனால குரு ராகு சண்டால யோகம் ஏற்படுகிறது. இந்த குரு ராகு சண்டால யோகத்தின் மூலமாக பாத்தீங்கன்னா வெளிநாட்டு வேலைக்கு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா நிச்சயம் வெளிநாட்டு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதோட சனியினுடைய 3ஆம் பார்வை பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல விழுவுது. இதனால செய்தொழில் செய்யறவங்களுக்கு பாத்தீங்கன்னா தொழில வந்து பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி சர்க்கிள்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த 10ஆம் இடத்து அதிபதி பாத்தீங்கன்னா இந்த அஷ்டம சனியோட பாத்தீங்கன்னா உச்சமாக இருக்கிறார். நிச்சயம் பாத்தீங்கன்னா தொழில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த மே மாசத்துல சிம்ம ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா சொந்த தொழில் பண்றதை விட நீங்க உத்தியோகத்துக்கு செல்வதுதான் ரொம்ப நல்லது. அதன் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அப்புறம் சனி பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி
ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதி. 6ஆம் இடத்து அதிபதியான சனி பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறார். 6, 8ங்கிறது பாத்தீங்கன்னா மறைவு ஸ்தானம். ஒரு மறைவு ஸ்தானத்துக்குரிய அதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்து இடத்துல இருந்தா நிச்சயம் ராஜயோகங்கள் அடிக்கும். அதாவது கெட்டவன் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் சொல்லுவாங்க. இந்த ராஜயோகத்தின் அடிப்படையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலையில பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. அதே நேரம் உங்களுக்கு வேலையில பாத்தீங்கன்னா ஒரு நிம்மதியான சூழ்நிலை என்பது நிச்சயம் இருக்கும். உங்களுக்கும் மேலதிகாரிக்கும் பாத்தீங்கன்னா நல்ல ஒற்றுமை மேம்படும். ஆனால் சனியினுடைய பார்வை 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால சொந்த தொழில் பண்றவங்களுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா வேலையில டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஆக இந்த மாசத்துல சொந்த தொழில் இருப்பவர்களை காட்டிலும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பாத்தீங்கன்னா அதிக அளவு நன்மைகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து கேதுவானவர் பாத்தீங்கன்னா ராகு கேது பேச்சுக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு வருகிறார். அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய பெயர் புகழ்ல பாத்தீங்கன்னா களங்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நீங்க செய்கிற செயல்பாடுகளை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது. இந்த ராகு கேது பேச்சு அடுத்து குரு பேச்சு இந்த 2 பேச்சுக்கு பிறகும் பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா சனியினுடைய பார்வை பாத்தீங்கன்னா உங்களுடைய 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்துல விழுகுது. அதனால குடும்பத்துல நிச்சயம் குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நீங்க பேசுற பேச்சுக்கள்லையும் கவனமாக இருக்கணும். அதே நேரம் வருமானத்திற்கு மீறிய செலவுகள் பாத்தீங்கன்னா குடும்பத்துல போவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா செலவுகளை கட்டுப்படுத்தி இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அப்புறம் 4ஆம் இடத்து அதிபதி பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல மறைந்து நீச்சமாக இருக்கிறார். அதனால உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல ரொம்ப கவனம் செலுத்துவது நல்லது. மாதத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா சனி மற்றும் சுக்கிரனுடைய சேர்க்கை பாத்தீங்கன்னா ராகுவோட இருக்கு. அதனால இரவு நேரங்கள்ல பாத்தீங்கன்னா பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.